ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதையில ஒரு கிவிய பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காட்டுக்கு புதுசா வந்த இந்த கிவி ஒரு நல்ல மரப்பொந்தா பார்த்து தன்னுடைய வீடா அமைச்சுக்கிச்சு. இந்த கிவி பகல் ஃபுல்லா தூங்கும். நைட்டு மட்டும்தான் தன்னுடைய உணவை தேடி போகும். இதுதான் கிவியோட வாழ்க்கையே. ஆனா புதுசா இந்த காட்டுக்கு வந்ததுல இருந்து கிவியால பகல் நேரத்துல தூங்கவே முடியல. விடிஞ்சதுமே பறவைகளுடைய சத்தம் கேக்கும். அதனால கிவியால தூங்கவே முடியல. சரின்னு வெளிய வந்து வேடிக்கை பார்க்கும். அப்படி வேடிக்கை பார்க்கும்போது நிறைய விதவிதமான பறவைகள் பறந்து போறது, சத்தம் போடுறது, சேர்ந்து உணவை தேடுறது, இப்படி எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துச்சு. பறவைகள் பறக்கும்போது அழகா இருக்கிறதையும் அந்த கிவி பார்த்துச்சு. இந்த பறவைகளுக்கு இருக்க மாதிரியே எனக்கும் சிறகுகள் இருந்துச்சு அப்படின்னா நானும் பறந்திருப்பேனே. எனக்கும் சின்னதா தான் சிறகு இருக்கு. அத வச்சு என்னால பறக்க முடியாதே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நாமளும் பறந்தா எப்படி இருக்கும்? மேல வானத்துல பறக்கும்போது இந்த காடு எப்படி இருக்கும்? அருவி எப்படி இருக்கும்? இல்ல மத்த மிருகங்கள்லாம் எப்படி வேட்டையாடுறாங்க. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள நம்மளால பார்க்க முடியும். ஆனா, நமக்கோ அந்த பாக்கியமே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு. அப்போ கிவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நாம ஏன் பறக்க முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு. நமக்கு தான் குட்டியா சிறகு இருக்கு. அதுல மத்த பறவைங்க மாதிரி நமக்கும் பெருசா சிறகு வந்துருச்சு அப்படின்னா, நம்மளாலயே பறக்க முடியுமே அப்படின்னு அந்த கிவி யோசிச்சது. ஆனா, பெரிய சிறகுக்கு எங்க போறதுன்னு யோசிச்சப்பதான், அப்பதான் கிவிக்கு பக்கத்துல இருந்த மரத்துல இருக்க இலைங்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்கிறத பாத்துச்சு. இந்த இலைகள வச்சு நாம நம்முடைய சிறகா மாத்திக்கலாமேன்னு யோசிச்சது. ஆனா மரத்து மேல ஏறணுமே! எப்படி ஏற முடியும்? அப்போ அந்த மரத்துக்கிட்டயே வாழ்ற மலைப்பாம்பு கிட்ட உதவி கேட்டுச்சு. மலைப்பாம்பே, நான் இங்க மரத்துல ஏறி சில இலைகள பறிக்கணும். எனக்கு உதவி செய்றியா? நான் உன் மேல ஏறிக்கவா? அப்படின்னு கிவி கேட்டுச்சு. மலைப்பாம்பும் ஒத்துக்குச்சு. கிவிய அழைச்சுக்கிட்டு மரத்துல ஏறுச்சு. கிவி தனக்கு தேவையான இலைகள பறிச்சுக்கிச்சு. அப்புறம் கீழ வந்துச்சு. வந்ததும் தன்னுடைய சிறகு இருக்கிற இடத்துல அந்த இலைகள கொண்டு சிறக அது பின்னுச்சு. நம்மளால பறக்க முடியும் அப்படிங்கும்போதே இலைகள்ல பெருசா இருந்ததுனால, அதோட பாரத்த கிவியால தாங்கவே முடியல. இது வச்செல்லாம் நம்மளால பறக்கவே முடியாது அப்படின்னு, அந்த இலைகள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருச்சு கிவி. கனமா இல்லாத மாதிரி இருந்தா தான் நம்மளால பறக்க முடியும்னு யோசிச்சது. அப்பதான் காத்துல காய்ந்த இலைகள்ல பறக்கிறத பாத்துச்சு. அடடா! இந்த இலைகள வச்சு நம்மளால நம்முடைய சிறக உருவாக்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சது. அதனால காய்ந்த இலைகளா பார்த்து அது சேகரிச்சது. தன்னுடைய சிறகா அது செய்ய முயற்சி பண்ணுச்சு. ஆனா முயற்சி பண்ணும்போதே, அந்த இலைகள் எல்லாமே ரொம்ப காய்ந்து போய் இருந்ததுனால, அத சிறகா செய்யலான்னு போது, ஒவ்வொரு இலைகளுமே ரொம்ப நொறுங்கி போயிடுச்சு, உடைஞ்சு போச்சு. சிலது காத்துல பறந்து போச்சு. அதனால கிவியால சிறக செய்யவே முடியல. இந்த முயற்சியும் தோல்வியில தான் முடிஞ்சது. இப்ப என்னதான் பண்ணலான்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே யோசிச்ச கிவி கண்ணுல ஒரு பறவையோட இறகு தென்பட்டுச்சு. சரி, இந்த மாதிரி பறவைகளுடைய இறக வச்சே நாம நம்முடைய சிறக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால பறக்க முடியுமே அப்படின்னு யோசிச்சது. மலைப்பாம்பும் மலைப்பாம்போட ஃப்ரெண்டு ஒரு ஆஸ்ட்ரிச்சும் இந்த கிவியோட நடவடிக்கை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே தான் வந்தாங்க. கிவி ஒவ்வொரு இடத்துக்கா போயி பறவைகளுடைய இறகா சேகரிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் தேவையான அளவு இறகு எல்லாத்தையும் சேகரிச்ச வேட்டை அந்த இறக கொண்டு தன்னுடைய சிறக தயாரிக்க ஆரம்பிச்சது. தயாரிச்சும் முடிச்சிடுச்சு. சிறகு நல்லா இருக்கே, அசையுதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா, நாம இங்கிருந்து பறக்க முயற்சிக்க வேண்டாம்.
மரத்து மேல ஏறிப்போம். மரத்து கிளையில இருந்து நம்ம பறக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கிவிக்கு தோணுச்சு. ஏன்னா பறவைகள் எல்லாமே மரத்தோட கிளையில இருந்து தானே பறக்குறாங்க அப்படின்னு யோசிச்சது. அப்போ அந்த கிவி மலைப்பாம்பு கிட்ட போச்சு. மலைப்பாம்பு கிட்ட, "நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் நான் உன் மேல ஏறிக்கிறேன். என்ன அந்த மரத்தோட கிளைக்கு அழைச்சிட்டு போ" அப்படின்னு சொல்லுச்சு. மலைப்பாம்பு, "சரி நான் அழைச்சிட்டு போறேன். நீ ஏறிக்கோ" அப்படின்னு கிவி கிட்ட சொல்லுச்சு. கிவி ஏறிக்கிச்சு. மலைப்பாம்பு கிவி சொன்ன மாதிரியே அந்த மரத்தோட கிளைக்கு அழைச்சிட்டு போச்சு. கிளையோட நுனி பகுதிக்கு போன கிவி அங்கிருந்து பறக்கலான்னு முயற்சி பண்ணுச்சு. கண்டிப்பா இந்த முயற்சி சக்சஸ் ஆகும்னு நினைச்சுக்கிட்டே பறக்க முயற்சி பண்ணும்போது, அதால பறக்கவே முடியல. கீழ விழ ஆரம்பிச்சது. போச்சு! இன்னைக்கு நமக்கு நல்லா அடிபட போகுது. இவ்ளோ உயரத்துல இருந்தா நாம பறக்க முயற்சி பண்ணணும். ரொம்ப தப்பு பண்ணிட்டோமேன்னு கண்ண இறுகி மூடிக்கிச்சு. நல்லா அடிபட போகுதுன்னு பயந்துகிட்டே இருந்த கிவி கீழ விழுந்துச்சு. ஆனா அடிபடவே இல்ல. ஏன்னா, அது ஆஸ்ட்ரிச்சோட முதுகுல விழுந்துச்சு. ஆஸ்ட்ரிச் சரியான நேரத்துல கிவிய காப்பாத்திடுச்சு. "அப்பா! அடிபடல" அப்படின்ட்டு கிவி பெருமூச்சு விட்டுட்டு ஆஸ்ட்ரிச்சுக்கு தேங்க்ஸ் சொல்லுச்சு. "எப்படியோ நீ என்ன காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லுச்சு. நானும் மலைப்பாம்பும் நீ பண்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதனால தான் உனக்கு எதுவும் அடிபடக்கூடாது அப்படின்ட்டு நாங்க கவனிச்சுக்கிட்டே இருந்ததுனால உன்னை காப்பாத்த முடிஞ்சது அப்படின்னு ஆஸ்ட்ரிச் சொல்லுச்சு. உன்ன மாதிரி தானே நானும். என்னாலயும் பறக்க முடியாது. பறக்க முடியலையேன்ட்டு நீ ஏன் வருத்தப்பட்டு இந்த மாதிரி முயற்சியெல்லாம் எடுக்கிற அப்படின்னு ஆஸ்ட்ரிச் கேள்வி கேட்டுச்சு. அதுக்கு கிவி, ஆமா பறக்க முடியாது தான். அதுக்கு நான் முயற்சி செய்யாம இருக்க முடியுமா? பறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த அனுபவம் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா மத்த பறவைகள பார்க்கும்போது, பறக்கும்போது இந்த உலகம், இந்த மரம், இந்த காடு, அந்த அருவி அதோடைய அழகெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அத ரசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் அப்படின்னு கிவி ஆஸ்ட்ரிச் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு கழுகு கிவிய கவ்விட்டு போயிடுச்சு. மலைப்பாம்பும், ஆஸ்ட்ரிச்சும் பயந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. கிவி போச்சு. இன்னைக்கு கழுகுக்கு உணவா? மரத்துல இருந்து கீழ விழும்போது தப்பிச்சோம்னு நெனைச்சோம். ஆனா இப்போ கழுகு கிட்ட மாட்டிக்கிட்டோம். இன்னைக்கு நமக்கு நேரமே சரியில்ல அப்படின்னு நெனச்சுக்கிட்டு ரொம்ப பயந்து போய் கண்ண இறுக்க மூடிக்கிச்சு. கழுகா ரொம்ப ஒசரத்துல பறந்துச்சு. அப்புறம் கழுகு இருந்துகிட்டு, "நீ ஏன் கண்ண இறுக்கி மூடியிருக்க? கண்ண திறந்து பாரு. பறந்தா இந்த காடு, இந்த மரம், இந்த அருவி, கீழ இருக்க மிருகங்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? அவங்களையெல்லாம் பார்க்கணும், ரசிக்கணும்னு தானே ஆசைப்பட்ட? இப்போ நான் தான் உன்னைய கூட்டிட்டு வந்துட்டேன்ல. இப்போ நீ பார்த்து எல்லாத்தையுமே ரசி" அப்படின்னு கழுகு சொல்லுச்சு. அந்த வார்த்தைகள கேட்டதுமே கிவிக்கு ரொம்ப சந்தோஷம். கண்ண திறந்து பார்த்துச்சு. அப்போ பலமா வீசின காத்து கூட கிவிக்கு இதமா இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்தையும் ரசிச்சு பார்த்துச்சு. பறந்தா எப்படி இருக்குங்கிற அனுபவத்த கழுகு மூலமா கிவிக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் கழுகு கூட்டிட்டு ஆஸ்ட்ரிச்சோட முதுகுலயே உட்கார வச்சது கிவிய. அப்புறம் மலைப்பாம்பும் ஆஸ்ட்ரிச்சும், "நல்ல வேளை நீ கிவிய சாப்பிட்டுருவியோன்னு பயந்துட்டோம்" அப்படின்னு சொன்னாங்க. நான் கிவிய சாப்பிடறதுக்காக தூக்கிட்டு போகல. பறக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. பறக்க முடியலைன்னா என்ன? நான் பறந்தா கீழ இருக்கிற பூமியில எப்படி இருக்கும்? அப்படிங்கிற அனுபவத்த கிவிக்கு குடுக்கணுங்கிறதுக்காக தான் கிவிய தூக்கிக்கிட்டு பறந்தேன் அப்படின்னு கழுகு சொல்லுச்சு. அத கேட்டு மலைப்பாம்பும், ஆஸ்ட்ரிச்சும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது மாதிரி உன்னால என்னையே தூக்கிக்கிட்டு பறக்க முடியுமான்னு ஆஸ்ட்ரிச் கேட்டுச்சு. கழுகு ஒரு நிமிஷம் அமைதியாயிடுச்சு. என்ன சொன்ன? உன்னையே தூக்கிக்கிட்டு நான் பறக்கிறதா? அவ்ளோதான். என்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு கழுகு சொல்லுச்சு. ஆமாமா, உன்னால முடியாது. இன்கேஸ் நீ என்னை தூக்கிட்டு பறந்துட்டாலும், இடையில முடியலன்னு கீழ விட்டேன்னா, மேல இருந்து கீழ விழுந்தா என் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்பா! நெனச்சு பார்க்கவே பயமா இருக்கு அப்படின்னு ஆஸ்ட்ரிச் சொல்லுச்சு.
அத கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. கிவி, மலைப்பாம்புக்கு, ஆஸ்ட்ரிச்சுக்கு, கழுகுக்கு 3 பேருக்குமே நன்றி சொல்லுச்சு. நான் இந்த காட்டுக்கு புதுசு தான். ஆனா எனக்கு நீங்க நண்பர்களா கிடைச்சிருக்கீங்க. என்னால பறக்க முடியலன்னு நான் வருத்தப்பட்டேன். இருந்தாலும் அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அப்படின்னு கழுகு எனக்கு குடுத்துச்சு. நான் உதவி கேட்டப்பயெல்லாம் மாட்டேன்னு சொல்லாம மலைப்பாம்பு எனக்கு செஞ்சுது. நான் உதவி கேட்காமலேயே என் உயிர காப்பாத்துச்சு ஆஸ்ட்ரிச். இன்னையிலிருந்து நீங்க எல்லாரும் தான் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு கிவி சொல்லுச்சு. அவங்க எல்லாருமே சந்தோஷமா, ஒற்றுமையா இருந்தாங்க. இதுதான் குட்டீஸ் கிவியோட கதை. கிவிக்கு பறக்கணும்னு ஆசை. ஆனா பறக்க முடியாத நிலைமை. இருந்தாலும் சரியான நண்பர்கள் நம்ம கூட இருந்துட்டாங்க அப்படின்னா, நம்மளால முடியாத விஷயத்தையும் செய்யறதுக்கோ, இல்ல அந்த அனுபவத்த நமக்கு குடுக்கறதுக்கோ, கண்டிப்பா அவங்க துணை நிப்பாங்க. அந்த மலைப்பாம்பு, கழுகு, ஆஸ்ட்ரிச் மாதிரி. ஓகே கிட்ஸ். தேங்க் யூ.